ஆதிரை கவனத்திற்கு இங்க இருக்கிறவங்கள பத்தி ஒரு நல்ல விஷயத்த மட்டும் சொல்லணும். பாரு கிட்ட ஒரு நல்ல விஷயம், கத்ரா என்னதான் பண்றானாலும் கேம் விளையாடுறா, பிக் பாஸ் கேம். உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்காக எல்லா இடத்துலயுமே நிக்கிறீங்க. நம்ம சைட்ல இருந்து நம்ம இந்த கேமுக்கோ இந்த டாஸ்க்குக்கோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும். டாஸ்க்னு வந்தப்போ அந்த இன்வால்வ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியானா தப்புனா அந்த இடத்துல அதை சொல்லி நிப்பா பேசுவா. FJ என்ன இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தலைவனை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தது, இப்போ இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்குது. அந்த 2 பேரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறது. இதுதான் தலைவனோட கேம் ஸ்ட்ராட்டஜி. தலைவன் என்ன நினைச்சுங்கிற அப்படின்னா, இந்த வீட்டு பிக் பாஸ்குள்ள வந்தோமா, பொண்ணுங்க பின்னாடி சுத்தினோமா, ஃபைனல் வரைக்கும் போனோமா, டைட் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம், ஏ ஜாலி. இதுதான் நினைச்சுங்கிறாரு பிக் பாஸ் கேம்னு. அதுதான் பண்ணிட்டும் இருக்காரு. மற்றபடி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பண்ணுவாரான்னு கூட புரியல. பொறுத்து இருந்து பாபா எஸ் மக்களே வணக்கம். நீங்களா பார்த்து கொண்டிருப்பதே மாதிரி பிரசன்டேஷன்ஸ்னா அவங்க மாதிரி சோனியம் பண்ண போகிறோம்னா வழக்கம் போல பிக் பாஸ் மீம்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் ஜனா. எனக்கா அபிரா சிவகாமி தான் எனக்கு பிடிக்கும். நான் சீரியஸா சொல்றேன், குணா படத்துல கமல் சார் இப்படி பேசவே மாட்டாரு. அதாவது ஒரே வார்த்தையா 2-3 வாட்டி சொன்னா குணா கமலாம். என்னடா இது? சிவகாமி தான் எனக்கு பிடிக்கும். இங்க வேற யாரு வேணாம். சிவகாமி தான் அழகு, சிவகாமி தான் தெய்வம், சிவகாமி தான் எல்லாம். அவளுக்கு என்னெல்லாமே பிடிக்கும். சிவகாமிக்கு எல்லாமே பிடிக்கும். சிவகாமிக்கு என்ன பிடிக்கும்? எல்லாம் அசிங்கம், அங்க அசிங்கம், இந்த கேரக்டர் அசிங்கம், அந்த கேரக்டர் அசிங்கம். இங்க போனாலும் கரெக்ட். தலைவர் என்ன பண்ணுகிறாருன்னு அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் அந்த கேரக்டரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. சிம்பிள். சிங்கம் இங்க வந்தாலும் நாமினேஷன். ஆனா சிவகாமி எங்களுக்குன்னு ஒரு ஊரு, எங்களுக்குன்னு ஒரு நாடு, எல்லாமே இருப்போம். அவளுக்கு ஒரு நெக்லஸ் பிடிக்குமா? நெக்லஸ் அவளுக்கு ஒரு நெக்லஸ் வச்சிருந்தனா, அந்த நெக்லஸ் இங்கதான் இருக்கு, அவளுக்கு போட்டா அழகா இருக்கும். சிவகாமி கொண்டு போய் அந்த நெக்லஸை கொடுத்துருவேன். அதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் இருக்கு, அதான் அடக்கடையில் எடுத்துன்னு போய் நான் வச்சு காசு வாங்கிக்குவேன். தட்ஸ் ஆல். ஒரு நெக்லஸ் அபிராமிக்கு, இன்னொரு நெக்லஸ் எனக்கு. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுவோம். அபிராமியை தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. அந்த நெக்லஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. யாராவது எடுக்க வந்தீங்கன்னா இது மாதிரி மூச்சு காமிச்சுவங்க, எல்லாரும் பயமுறுத்துவேன், கடிச்சு சாப்பிட்டுருவேன். போயிடுங்க. குணா படத்துல கமல் சாரோட கேரக்டர் ஆள் வளர்ந்துருக்கும், ஆனா மனசும் மூளையும் குழந்தை லெவல்லே இருக்கும். அதனால பண்ற ஆக்டிவிட்டில குழந்தை மாதிரி இருக்கணும். இங்க என்னன்னா, சொன்ன வார்த்தையை 2-3 வாட்டி திருப்பி சொன்னா அது குணா கமலாம். யார் சொன்னா அந்த மாதிரி? யார்? ஓகே, பிக் பாஸ் அவங்க உள்ள இருக்கிறவங்க சொன்னா அது பொய் தான். என்னெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது இந்த வீட்டுக்கு வந்துன்னு 3 பேரும் யோசிச்சுக்கிறாங்க. நம்மளும் அப்படிதானே யோசிச்சிருப்போம். கொண்டுடா சிவகாமி இருக்கு. சிவகாமி ஜனா. அவ்வளோதான், மறந்துட்டாரு. என்ன பேசணுன்றத மறந்துட்டாரு. இப்போ என்ன பேசுறது, அதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மனப்பாடம் பண்ணதுலாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ மக்கடிச்சதும் நம்ம முடிஞ்சு போச்சு. இப்போ என்னத்த பேசுறது, அதான் யோசனையா இருக்கு. சிரிப்போம். அவ்வளவுதான். இதுக்கு மேல கிடையாது. ஐயோ, இவனுங்களை என்ன சொல்றது? பர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல ஓகே ட்ரை பண்றாங்கன்ற பேர்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம். ஆனா இவங்க யாரும் ட்ரை பண்ணல. லிட்டரலி இவங்க கொலை பண்றாங்க, கேரக்டர் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பர்ஃபார்ம் பண்ண சொன்னா தலைவர் ஒரே வார்த்தை 2 வாட்டி சொன்னா அது குணா கமலா. ஆனவுனா வாய சின்ன குழந்தை கூட உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண சார். பிரைமரி ஸ்கூல் குழந்தைங்களாம் emotional damn it. என்னத்த சொல்ல? என் பேர் பல்லன் வல்லவன். நான் சொப்னான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா
நான் அதை போய் கடையிலேருந்து எடுத்துன்னு வந்து கூட கொடுத்துருவேன். கரெக்டா காமிச்சாங்க பாரு மூஞ்ச. அந்த மாதிரி தான் அவளுக்கு செருப்புலாம் கொடுத்தேன். நீ செருப்பு மட்டுமா ராஜா கொடுத்த? அந்த வீட்டுல தலைவன் பண்ண லீலைகள்லாம் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ரொம்ப லவ் பண்றேன். யார? 2 பேர் இருக்கிறாங்க. யாரு யாருன்னு சொன்னா வச்சு பரவாயில்ல. அப்புறமா தான் தெரிஞ்சது ஓ கரெக்டா இன்னொரு பொண்ணையும் காமிச்சிட்டாங்கயா. அந்த பொண்ணு மதுரையிலிருந்து வந்த ஜமீன்தாரு நடிப்புராய தர்பூஸ் ராஜாவோட பொண்ணா. அவரு அவளுக்கு 2 செயின் கொடுத்துருக்கிறாரு. அதுல ஒரு செயின் அவகிட்ட தான் இருக்கு. அந்த செயினை இப்ப நான் பாதுகாத்துக்கணும். இன்னொரு செயின் தலைவன் ஒன்னும் இல்ல இன்னொரு பொண்ணுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். 2 செயின் கொடுத்ததா சொன்னாரு. ஒரு செயின் பாதுகாத்துட்டு இருக்காரு. இன்னொரு செயின் வேற ஒரு பொண்ணு கொடுத்துட்டாரு. இந்த பொண்ணு வெளியே போயிட்ட பிறகு இந்த பொண்ணு கண்டுக்கலன்னா அந்த பொண்ணு செட் ஆயிடும்ல. யோசிக்கணும்யா, யோசிக்கணும். என்ன ஸ்மார்ட் பாருங்க. இந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா நான் கமிட் ஆகிருப்பேன். வேற யாரும் திருடின்னு போயிட்டாங்க. அந்த செயினை இவரு தான் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காரு. மாட்டிக்க கூடாது, திருடிட்டதா சொல்றாரு. நான் அவங்க கிட்ட இருந்து திரும்ப அந்த செருப்பு கடையில இருந்து செருப்பு எடுத்துன்னு வந்த மாதிரி எடுக்கணும். நான் எடுப்பேன், கண்டிப்பா எடுப்பேன். எந்த உலகத்துல வல்லவன் படத்துல அந்த பல்லன் கேரக்டர் பண்ணும்போது சிம்பு சார் வந்து இப்படி குரங்கு மாதிரி ரியாக்ஷன்லாம் எப்போ கொடுத்தாரு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த கேரக்டரை பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சிருப்பாரு சிம்பு சார். பார்க்கறதுக்கு சும்மா தரமா இருக்கும். இங்க என்னன்னா ஆனா புருவத்தை தூக்குறது பல்ல இது மட்டும் தான் பேலன்ஸ். இதெல்லாம் பண்ணல, அவ்வளவுதான். இது பண்ணிட்டு இருந்தாருன்னா வல்லவன் 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 சிம்பு எஸ்டிஆர் அடுத்து எஸ்டிஆர் நான் தான் அப்படின்னு சொல்லி சுத்துவான் போல தலைவன். அவுட்ஸ்டாண்டிங். பாருங்க இப்ப கூட எத்துருவேன் பிக் பாஸ். நான் பாத்துப்பேன். சிம்பு சார் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு பிரதர். ஏன் அப்படி பண்றீங்க? நல்ல கேரக்டர் அது. எப்படியாச்சும் களவாண்டுருவேன். கல்லன். இதெல்லாம் பார்க்கணும்னு தலையில எழுதி இருக்கு பாரு. என்ன சொல்லும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ். சூப்பர் சிஸ்டர், உங்க மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த பல்லு கண்ணாடி இது பல்லன் கேரக்டர் இல்லாம நார்மலா ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? வழக்கம் போலதான். எம்மாடி அத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி போயிருக்கோம். அவ்வளவுதான், அத்தோடய முடிஞ்சிருக்கும். இந்த பையனுக்கு யாரு தான் இந்த கேரக்டர் கொடுத்தாங்களோ தெரியல. எஸ்டிஆர் சார் மானத்தையே வாங்கிட்டான். டாமி. எஸ் பருதி எஸ் உங்களுக்கு தான் தமிழ் கிளாஸ் எடுத்திருக்காருல. எஸ் அந்த கிளாஸ் ஞாபகம் வச்சு ஷூர் தமிழ பேசுங்க. கண்டிப்பா தமிழ்ல பேசு. பேசு. மதராசப்பட்டினம் படத்துல அவங்க பேர் என்ன, எம்மி ஜாக்சன் இந்த மாதிரியா பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் வருதோ இல்லையோ கியூட்டான இங்கிலீஷ்ல அவ்வளவு சூப்பரா பேசியிருப்பாங்க. அவங்க பேசும்போது அதான் இங்கிலீஷ் அவ்வளவு கியூட்டா தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க வந்து என்ன டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்காக வந்திருக்கீங்க. Purple color corrects yellow for a whiter smile. இல்ல கோபால் பால்பொடி ஆடுக்கு வந்திருக்காங்களா? ஏதோ பல்பொடி விளம்பரத்துக்கு வந்த மாதிரி எல்லாத்துக்கும் இழிச்சு காமிச்சுட்டு இருக்கிறது. பேசுவேன். ரைட் ரைட். தேங்க். அவர் யோசிக்கிறாரு, நம்மளுக்கு நல்லா நடிக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் அவங்க நடிக்கிறாங்க, நம்ம அந்த பக்கமே போல, நம்மளாம் அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு தலைவன் யோசிக்கிறாரு மைண்ட்ல. இப்பயாச்சும் புரிஞ்சுத, நடிக்கல கொலை பண்ணியிருக்காருன்னு. தேங்க்யூ பிக் பாஸ். நன்றி நன்றி, மறந்துட்டேன், சாரி. நன்றி.
அதுதான் மேடம் நானும் சொல்றேன். நீங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்றன்றதே மறந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க மதராசப்பட்டினம் படத்துல வர்ற எம்மி ஜாக்சன் மேம் கேரக்டர் அதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. அவங்க அந்த படத்துல சிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் போய் சொல்லுங்களேன் இவங்களுக்கு. அந்த படத்தை எம்மி ஜாக்சன் மேம்காகவே பார்த்த பசங்கள நானும் ஒருத்தன்டா. எனக்கு அது என்ன படம் யாருது படம் ஒன்றுமே தெரியாது. எம்மி ஜாக்சன் மேம்காகவே அந்த படத்தை உட்காந்து பார்த்தவங்க. வீட்டில் யாரும் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, ஆனால் நான் உட்காந்து பார்த்தேன், திட்டு வாங்கினேன். எதுக்கு? எம்மி ஜாக்சன் மேம்காக. ஆனால் இங்கே இப்படி ஒரு எம்மி ஜாக்சன் மேம். ஓ இங்க எப்படி சார் ஒரு மாதிரி அப்படின்னா ஒரு சொன்னா மாதிரி அழகா இருக்கீங்க. இப்படி கையெல்லாம் வச்சுட்டு இப்படிலாம் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ல கூட நல்லா தான் இருக்கீங்க. பானா கதாடியில் வர சமந்தா மாதிரி இருக்கீங்க. எந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு சமந்தா மேம் மாதிரி இருக்கிறாங்க இந்த பையன் சொல்றாருன்னு எனக்கு புரியல. அதாவது சமந்தா மேம் பேர்ல இருக்கிற அந்த எஸ்ன்ற வார்த்தையோட ஆரம்ப புள்ளி கூட இந்த பொண்ணு செட் ஆகாது. 0.00000.1% கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. Emotional damn it. இந்த பொண்ணு சமந்தா மேமா எப்படி? அதாவது மனசாட்சின்றது இல்லைங்க, மனசுல ஈரன்றதே இல்லை. நாக்கில் நரம்பு இல்லாம இந்த பையன் பாட்டுக்கு இந்த பொண்ணை பார்த்து சமந்தா மேம் பண்றான். எந்த ஆங்கிள் இருந்து இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சமந்தா மேம் மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. சமந்தா மேம்க்கும் இந்த பொண்ணுக்கும் 800 படிக்கட்டு போட்டாலே எட்டாது, 10,000 லிஃப்ட் வச்சால பத்தாதியா? இந்த பையன் சமந்தா மேம் பண்றான் இந்த பொண்ணை பார்த்துட்டு. பிரதர் நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாசால யூஸ் பண்ற அந்த டெலிஸ்கோப் அது வேணா கூட வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் தெளிவா இந்த பொண்ணை பாருங்க. எப்படி இந்த பொண்ணு சமந்தா மேம்னு சொல்றீங்க எனக்கு புரியல. ஓகே, நீங்க அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளா. அந்த பொண்ணு உங்க பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நாக்குல நரம்பே இல்லாம இந்த பொண்ணு சமந்தா மேம்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சமந்தா மேம்லாம் வேற. ஏன்டா இப்படி பண்றீங்க? யோ சத்தியமா கடுப்பாதியா இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த பொண்ணு ரசிக்கிறாங்க. ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. அந்த கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதேதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். மேடம் சொல்லிட்டாங்க. மேடம் சொன்ன பிரதர் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜோக்கர் இவர் இருப்பார்ல, ஹீத் லெஜர். அவரை பார்த்துருக்காங்களா இவங்க? ஹிட்லர் யாருன்னு தெரியுமாமா? மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு நடிகன் தெரியுமா? இப்போ கூட அந்த ஜோக்கர் கேரக்டர் இவரை மாதிரி பெஸ்டா யாராலடா பண்ண முடியும்னு சொல்ற அளவுக்கு சும்மா தரமா செதுக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் வந்துடும் தெரிஞ்சதுனால தான் மனுஷன் போய் சென்டார் போல சீக்கிரம். வி மிஸ் யூ ஹிட்லர் சார். ஆனா இதுக்காக சாரி சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. ஹீத் லெஜர் ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ல? அதுதானுங்க. அங்க பாரு. இல்ல புரியல எனக்கு. ரசிக்கிறார் இந்த மனுஷன். Yeah bro, I'm a Hollywood artist bro. சாப்பிடுறா. இல்ல ரசிக்கிறாரு. அவங்க ஹிட்லர் சொன்னோன்னே ரசிக்கிறாரு தன்னைத்தானே. பிரதர் ஹிட்லர்லாம் வாய்ப்பே கிடையாது பிரதர். நீங்க சரி ஓகே நம்பிதான் ஆகணும். சொன்னது யாரு? ஒரு பொண்ணு. அதுவும் யாரு? பிரதரோட காதல் கதையாச்சு, முக்கோண காதல் கதை. அது சொன்னா நம்பி தான் ஆகணும். ஆனா இதுவே ஒரு பையன் சொல்லியிருந்தாருன்னா இவனுக்கு கண்ணே தெரியுதா இல்லையா? எந்த ஆங்கிள் நான் பார்க்கறதுக்கு ஹிட்லர் மாதிரி தெரியல. யோ போய் கண்ணை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணு சொன்னா நம்புவாரு. அதுவும் இவங்க சொன்னா கண்டிப்பா நம்புவாரு. ஏன்? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே. சாரி, இவங்க லவ் நல்லா போயிட்டு இருக்குதுல்ல. என்ன பாட்டு பாடலாம்? சரி, என்ன பாட்டு பாடணும் தோணுன்னா அது கமெண்ட்ஸ்ல நீங்களே பாடிட்டு போயிடுங்க. வீடியோ முடிஞ்சிச்சு, நானே கிளம்புற. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ பொருள் வெளில அப்படி சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களா பார்த்து பண்ணிட்டு இருக்கலாம். வீடியோக்கு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.